Hi, hello, brothers and sisters. இன்னைக்கு நம்ம பார்க்க போற anime I am giving the disgraced noble lady I rescued her crash course in naughtiness. சீசன் 1ல எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த இயர் வந்து உங்களோட இயர். லாஸ்ட் இயர் பண்ண தப்ப எதையும் பண்ணாம இந்த இயர் மாத்திக்கிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், வளவலன்னு பேசாம எபிசோட் கூட போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல சார்லட் அந்த புக்கை படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். நீங்க கொடுத்த புக்கை படிக்கல, எனக்கு டைம் போனதே தெரியல. புக்கை படிச்சால டைம் வந்துட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த புக்கை படிச்சு கண்ட்ரியை பத்தி நிறைய கத்துக்கிட்டேன். கண்ட்ரியை பத்தி நிறைய இருந்துச்சு, உங்க அகாடமி பத்தி இருந்துச்சு, உங்க சிஸ்டர் இருக்கா பேர்லாம் இருக்கு, ஸ்டூடெண்டோட நேமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சரி, இந்த புக்ல இருக்க எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்? ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்ப நாளைக்கு அங்கதான் ட்ரிப்பு. சரி, ட்ரிப் வரனா பொண்ணுங்க நிறைய பொருள் எடுத்துட்டு வருவாங்க, நீ அப்படி எடுத்துட்டு வருவியா? ஆமா, ட்ரிப்புனா நாட்டி திங்ஸ்னா நல்லா இருக்கும், அதனால எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. அது ஹீரோ, நீ சொல்றது கரெக்டான பாயிண்ட் தானே. சரி, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சரி, நீ ஒண்ணு எனக்காக வரல ட்ரிப்பு, சந்தோஷப்பட்டு தானே வர. ஆமா, ஹாப்பியா தான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஹாப்பியா வரோம். உடனே ஹீரோ ஹாப்பி ஆயிட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்பாட் அங்க இருக்குன்னு தெரியும், தூங்குறதுக்கு ஸ்பாட் அங்க இருக்குன்னு தெரியும், ஹாட் ஸ்பிரிங் கூட எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். திடீர்னு ஹீரோயின் கண்ணத்தை பிடிச்சி இப்போ நம்ம எங்க போனோம், என்னால எந்த ஆசையும் நிறைவேற்ற முடியும்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் அதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்க. அப்ப நீ வரமாட்டேன், நீ வரலைன்னா என் மேல டெத் சால் போட்டு செத்து போய் அதை பண்ணான்னு சொல்லலாம். நீங்க எப்படி பண்றீங்க? நேச்சர் அங்க வர அவங்க ரெண்டு கை பிடிச்சிருக்கா ஹீரோ. நான் காலையிலே டெலிவரி முடிச்சிருப்பேன் நினைச்சேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கியா? இல்ல, இது ஒரு ஸ்பெஷல் டெலிவரி, அதான் பண்ண வந்திருக்கேன். ஸ்பெஷல் டெலிவரின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கையில கொடுக்குறா. அதுல உள்ள பார்த்தா ட்ரிப்புக்கான டிக்கெட் இருக்கு. அப்படியே சீன் கட்டாய குதிரவண்டியில போயிருக்காங்க. ஹீரோ, அந்த கிங்டம் பத்தி என்ன நினைக்கிறேன்? அந்த கிங்டம்ல எல்லாமே சூப்பரா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஹீரோயின் ஆக மாட்டேன், நான் அந்த மாதிரி லக்ஸரிஸ் குதிரவண்டியில போனதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ, தேவையில்லா டாபிக் எடுத்துட்டோமோ. அப்புறம் ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க ஏன் ஏற்காக போல? ஏற்காக ஏதாவது ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால வரலையா? அப்படியே வெளியே பார்த்தா ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும். நேச்சர், நீங்க சூப்பர் ஜி அசோசியேஷன் காசு வச்சு நீங்க இந்த டிக்கெட்டை போட்டீங்க. இந்த ட்ரிப்புக்கு டிக்கெட் போடுறது இது ரெண்டு தான். இது ரெண்டும் பண்ற ஃபன் இருக்கும். இந்த எபிசோட்ல பயங்கரமா இருக்கும். ஹீரோ, நம்ம பக்கத்துல வந்துட்டா அந்த இடத்துல வந்து பார்த்தா நல்லாவே தெரியும், சூப்பரா இருக்கும் அப்படின்றான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்றாங்க. டக்குன்னு புக் எடுத்து காட்டிட்டு இதுல இருக்கலாம் மோஸ்ட் பாப்புலர் இன் யோனகா ருஜியன் அப்படின்றாங்க. இந்த ஹோட்டல் இதுக்கு 3 ஸ்டார் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு அவங்களோட ஹாட் ஸ்பிரிங் ரொம்ப நல்லா இருக்கும், அதே மாதிரி அவங்க சர்வீஸும் ரொம்ப நல்லா இருக்கும், அப்புறம் ஃபுட்டும் அவங்க கஸ்டமர் கேட்கற பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. மியாச்சான், டீமன் அடிக்கு இது ஒரு கரெக்டான பிளானா இருக்கும், இதை நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்றாங்க. ஹீரோ, உனக்கு அந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. அப்படியே நம்ம ஹீரோயின் முழிக்கிறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இல்லைன்றான். அது யாரு வேணாலும் சொல்லலாம் அது இல்லைன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ அந்த புக்கை வாங்கி பார்த்துட்டு பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஹீரோயின், ஹாட் ஸ்பிரிங் பாக்குறதுல நான் எம்பரசிங்கா இருக்கேன்றாங்க. ஹீரோ, ஏன்டா எம்பரசிங்க, எங்க போக போற அப்படின்னு கேக்குறான். அது ஹீரோயின், நான் சின்ன வயசுல இருந்து அங்க போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றாங்க. நான் உன்ட்ட ஒன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன வயசுல பண்ணான்னு நினைக்கிறது பெரிய வயசுல பண்ணா அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ, அந்த குழந்தைத்தனம் தான் உங்களை அழகா காட்டுது, அப்புறம் அதை பார்த்து நான் சிரிப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஹீரோயின் அதுக்கு இல்லைன்றாங்க. ஹீரோ, அப்புறம் எதுக்கு யாருமே அதை விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ, நான் உன் கூட இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். ஹீரோயின் அதுக்கு ஓகேன்றாங்க. ரெண்டு பேரும் அங்க போனதுக்கு அப்புறம் வெல்கம் டு யோனகோ ரெசார்ட் அப்படின்றாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. காய்ஸ், இது ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஐ ஆம் கிரஃபோர்ட், மிஸ்டர் கிரஃபோர்ட், தேங்க்யூ ஃபார் ரிசர்வேஷன் அப்படின்றாங்க. உங்க ரூம் ரெடியா இருக்கு, நீங்க போலாம். உங்க ரூமை பார்க்க விரும்புறீங்களா? பார்க்கலாமே. சரி, ஹாட் ஸ்பிரிங் ஓப்பன்ல இருக்கா? ஓப்பன்ல தான் இருக்கு, ஆனா இப்போ ஓப்பன்ல இல்லை அப்படின்றாங்க. ஹீரோ, ஒருவேளை ஃபர்ஸ்ட் நம்ம குளிக்காம இருந்தா எனக்கு அவங்க கூட சேர்ந்து குளிக்கிற ஓகே தான். ஹாட் ஸ்பிரிங்ல குளிக்கிறத அவ எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கா. அப்படியே அந்த ரிசப்ஷன் லேடி, என் கூட வாங்க, நாங்க உங்களுக்கு மெயின் பாத் ஹவுஸ் காட்டுறேன். அப்படியே அவங்க உங்க ஹனிமூனுக்கு எங்க ஹோட்டல் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. அதை கேட்ட ரெண்டு பேரும் ஹனி மூணா அப்படின்றாங்க. அப்ப நீங்க மேரிடு கப்பிள் இல்லையா? இதை கேட்டுட்டு ஹீரோ வெக்கப்பட்டுட்டே இல்ல. அப்ப லவர்ஸான்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு மூஞ்சி பங்கமாசம் வந்துருச்சு. என்ன நினைச்சிருக்கீங்க, ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? ஹீரோ சொல்றான். அதுக்கு அவங்க டிக்கெட்டை பார்த்துட்டு, இல்ல இந்த டிக்கெட் வந்து ஸ்பெஷலி ஃபார் லவர்ஸுக்கும் மேரிடு கப்பலுக்கும். ஹீரோ, அடியே குட்டி சாத்தானே, இந்த டிக்கெட் தான் ஸ்பெஷல்னு அனுப்பிச்சுட்டியா? ரெண்டு பேருமே அங்க இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இருக்கா, இந்த ட்ரிப் நார்மலா இருக்க போறது இல்ல. ஏச்சா, யாரு பிளான்? என் பிளான் ஆச்சு. நீங்க டிக்கெட் திரும்பி எடுத்துக்கலாம், இருந்தாலும் அது ரொம்ப லக்ஸரிஸ், யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பி ஒத்துக்கோங்க. ஹீரோ, நாங்க லவர்ஸ் மேரிடு கப்பல் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் எடுத்துக்கிறோன்னு சொல்லாம அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாலி அப்படின்றாங்க. இதுல ஹீரோயினுக்கு தலையை சுத்துது. எஸ்கியூஸ் மீ, இந்த வெல்கம் ட்ரிங்க் எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராவா? லவர்ஸ் அண்ட் மேரிட் கப்பலுக்கு இது ஒரு பார்ட் ஆஃப் பிளான். அதை கேட்டு ஹீரோயினுக்கு மறுபடியும் தலையை சுத்துது. இருக்கா, அண்ணாக்கு இன்னொரு சான்ஸ், இது ட்ரிங்க் ஷேர் பண்ணா லவி டபி தான். ஹீரோ அதை வாங்கி முடக்கு முடிச்சிடறான். இதான் ஹாட் ஸ்பிரிங் ஃபெசிலிட்டி, இங்க எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும், எல்லாரும் நேச்சரா தான் விரும்புவாங்க. இங்க அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி வேற இருக்கு, ஓப்பன் ஏர் பார்த்து தான் இங்க ரொம்பவுமே பாப்புலர். நீங்க இருக்க ரூம் பக்கத்துல ஒரு அமேசிங் ஓசன் இருக்கு. ஹீரோ, அந்த சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க போலாம், நான் உங்களுக்கு ஸ்விம்மிங் ஷூட் தரேன். என்ன ஸ்விம்மிங் ஷூட்டா? ஆமா, என்கிட்ட போய் என்ன கேட்டீங்க? ஏன்னா இது மிக்ஸ்டு பாத், மென் அண்ட் உமனுக்கு. இங்க ஸ்விம்மிங் ஷூட் இருந்தா தான் குளிக்க முடியும். மேல் கெஸ்ட்டுக்கு இதெல்லாம் அங்க பண்ணுவோம். இங்க கியூட்டான ஸ்விம்மிங் ஷூட்லாம்
நல்லா இருக்கு. நீங்க டைம் எடுத்து கூட எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே சொல்லி நம்ம ஹீரோயின தூக்கிட்டு போறாங்க. ஹீரோ மனசுக்குள்ளே, டேய் ஆலன் இதெல்லாம் கரெக்ட் தானா? இருந்தாலும் இங்க நெறைய மக்கள் இருக்காங்க. அதனால கவலை இல்ல. இங்க மென் அண்ட் வுமன் பரவி கிடக்குறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் ஸ்விம் சூட் அதெல்லாம் ரொம்ப அதுல நான் சார்லட்ட பார்த்தேன்னா மயங்கிருவேனே. சரி எப்படி இருந்தாலும் என் ஹார்ட்ட கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கையில ஹீரோயின் வரும். அத பார்த்தோன்னே ஹீரோ விழுந்துட்டான். என்னால என் ஹார்ட்ட ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா அது ஆல்ரெடி ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே இவங்க ரெஸ்ட் இன் பீஸ் ஆலன். ஆலன் எனக்கு தெரியும் இந்த ட்ரெஸ்ல நான் அழகா இல்லைல. இல்ல அப்படிலாம் இல்ல. நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. ஆலன் நீ கூட ரொம்ப அழகா இருக்க. சரி வா போய் நாட்டி திங்ஸை என்ஜாய் பண்ணலாம். அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஹாட் ஸ்ப்ரிங்க்கு வராங்க. பின்னாடி தான் எருக்காவும் மியாச்சனும் இருக்காங்க. எருக்கா இதான் கரெக்டான நேரம் அவங்க நாட்டியான விஷயம் பண்ணுறதுக்கு. அவங்க ஸ்ப்ரிங் பாத்தை தான் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி விஷயம் எதுவும் பண்ணுற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு மியாச்சான் சொல்கிறா. அப்படியே இங்கே சார்லட் நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ஜாய் பண்ணதில்லை. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இது என் கூட இருந்தால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு சார்லட். இந்த ஹீட்டில் இந்த ஐஸ்கிரீம் உருகிரும். அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இமார்டல் ஐஸ்னு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறான். இந்த மேஜிக்கால இந்த ஐஸ்கிரீம் எப்பவுமே இருக்காது. நீ பொறுமையாவே சாப்பிடலாம். பின்னாடி இருக்கவங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ஒரு நாட்டியான விஷயமா? ஹீரோயின் ஐஸ்கிரீம் சாப்பிட பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாரும் எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கறாங்க. அங்க ஐஸ்கிரீம் வாங்கின எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ மேஜிக் போட்டு கொடுக்குறான். எல்லாருக்குமே என்னோட இமார்டல் ஐஸ் உண்டு. அதை முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. நீங்கள் பண்ண உதவி ரொம்ப நன்றி. உங்கள் மேஜிக்கால தான் இன்றைக்கி எங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆயிருக்கு. இட்ஸ் ஓகே நான் எதுவுமே பண்ணல. நான் மேஜிக் மட்டும் தான் போட்டேன். மற்றபடி எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஆமாம் அந்த இடத்துல ஏதோ மேஜிக் கிரேஸாக இருக்காமல? ஆமாம் இருக்குது. ஆனால் அது ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் போக முடியாது. ஆனால் பரவாயில்ல இங்கே ஒரு ஜூ இருக்காங்க. நீங்கள் போகலாம். என்னது ஜூவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்லட் சொல்கிறாங்க. ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு சார்லட்டுக்கு ஜூ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்படியே சீன் கட் ஆகி பெட்ரூமுக்கு போகிறாங்க. பெட்ரூம் போன அப்புறம் அந்த பெட்ரூம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் பார்த்தா ஒரே ஒரு பெட்டு. ஹீரோ கத்துறான் யாராவது மாற்றுங்களேன் அப்படின்னு கத்துறான். இருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒரே பெட்ரூமில் இருக்காங்க. ஏதோ நடக்க போகுது. ஒரே பெட்டில் ஒன்றா இருந்தால் ஏதாவது நடக்கும். அப்படியே ஜாலியாக 2 பேரும் பேசிட்டு இருக்கல 2 பேரும் முடிஞ்சிடவே வைக்கம். ஏன்னா ஒரே பெட்ரூமில் இருக்காங்களே. அதுவும் இல்லாமல் ஒரே பெட்டு. அதனால வைக்கப்படுறாங்க 2 பேரும். அப்படியே 2 பேரும் படுத்துட்டு தூங்க போகல. ஹீரோக்கு தூக்கல ஹீரோயினுக்கு தூக்கல. ஹீரோயின் கேட்குறாங்க ஆலன் தூங்கிட்டீங்களா? இல்லை நானும் தூங்கலை. நம்ம 2 பேரும் ஒன்றா படுத்திருக்கல. எங்கள் அம்மா நான் தான் எனக்கு வருது. இப்போ எங்கள் அம்மா உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஃபீல் ஆகிட்டு நம்ம ஹீரோ மேஜிக் போட்டு தூங்க வச்சிடறான். ஹீரோயினை தூங்க வச்சுட்டு அவன் ஹீரோயினை சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஐயோ நம்ம இப்படி பண்ணுறது டெட்லி ஸ்பெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்லை போட்டு மொத்தமாக தூங்க வச்சிடறான். இவனும் தூங்கிடுறான். மியாச்சான்னு ஏற்கா எல்லாத்தையும் தூங்க வச்சிடறான். அப்புறம் மார்னிங் 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. நான் நல்லா தூங்கினேன். கனவுல எங்கள் அம்மா இருந்தாங்க. எங்கள் அம்மாட்ட ரொம்ப நேரம் பேசினேன். எங்கள் அம்மாட்ட உங்களை பற்றியும் சொன்னேன். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோ. அதாவது அந்த மேஜிக் வச்சு அவன் கனவு காண வச்சிருக்கான் அந்த அம்மாவோட கனவு. இங்கிட்டு பார்த்தா 2 பேரும் பொழந்தடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு மிருகத்தை கட்டுறாங்க. அந்த மிருகம் சொல்லுது ஆலன் கிராஃபோர்டு அவளை நீ காப்பாத்துறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இதோட அந்த எபிசோடு முடிஞ்சு காய்ஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாரி சொல்லிக்கிறேன். என்னால் டப்புன்னு எடிட் பண்ண முடியல. நேற்று ஒரு ஒர்க்கு அதை முடிச்சுட்டு நான் இன்னைக்கு தான் காலையில் தான் ரெக்கார்ட் பண்ணி டப்புன்னு போடுறேன். அடுத்து ஒரு நல்ல அனிமையில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.